வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹாலிவுட் ஹாரர் திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்க வெப்பன்ஸ் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படமானது பார்த்திங்கன்னா OTT வலைத்தளங்கள் மற்றும் இதர பதர கோடியோட அக்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படமானது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா திரையரங்களில் பயங்கர சக்கப்போடு போட்ட படம். எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு படம் பயங்கர ஹிட். ஸோ இந்த படம் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். வெப்பன்ஸ் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூலில் டீச்சர் அவங்க கிளாஸுக்கு போயிட்டு இருக்காங்க. கிளாஸில் பார்த்தா மொத்தம் 18 பேர் இருக்கிற அந்த கிளாஸில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பிரச்சனை இருக்கான். மிச்ச 17 பேரும் ஆளக்கானா. அந்த 17 பேருமே பார்த்திங்கன்னா நள்ளிரவு 2:17 காணாமல் போயிடுறாங்க. ஸோ அவங்க என்ன ஆனாங்க, ஏதானாங்க, கண்டுபிடிச்சாங்களே என்ற கதை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவே இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் இதை ஒரு ஹாரர் படமாக மட்டுமே ட்ரீட் பண்ண முடியாது. ஒரு வித்தியாசமான கதைக்களம், வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு படமாக தான் பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது ஸ்க்ரீன் பிளே தான். அதாவது ஒவ்வொரு கேரக்டராக வச்சு இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே கொண்டு போவாங்க. அந்த கேரக்டருக்கு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். எப்படி பிஃபோர் ஆஃப்டர்னா, அதாவது இந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த 17 பேர் காணாம போனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நடந்தது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதையாக அமையுது. ஸோ அவங்க ஒரு கேரக்டருக்கும் அந்த பிஃபோர் ஆஃப்டர் அப்ளிகபிள் ஆகி போயிட்டே இருக்கும். அது கரெக்டாக ஒரு இடத்துல முடிச்சு போடுவாங்க. அது கரெக்டான ஒரு கோர்வையில் நிற்கும். அப்போ தான் ஒரு வாவ் ஃபேக்டர் இந்த படத்தில் கிரியேட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக கொண்டு போயிடுச்சு. என்னதான் படம் ஒரு ஸ்லோ பண்ணான மூவியாக இருந்தாலும் இந்த கதையும் சரி, இந்த திரைக்கதையும் சரி உங்களை உட்கார வைக்கும். அந்தளவுக்கு இந்த படத்தில் மேக்கிங் சூப்பராகவே இருந்தது. அண்ட் இந்த படத்தில் ஹாரர் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜம்ப் ஸ்கேர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு 4-5 சீன்ஸ் தான். ஆனால் அந்த 4-5 சீன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குற அளவுக்கு இந்த படத்தினுடைய அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருந்திருக்கும். அதுமாரி மேக்கிங் வைஸாக ஒவ்வொருத்தவங்களே நம்மளுக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும். இவங்க ஏன் இப்படி திடீர்னு பேய் மாதிரி ஓடி வராங்க, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கண்ணு பிதுங்கி அங்கேருந்து ஓடி வருவாங்க, அதே மாதிரி பறவை மாதிரி கையை விரிச்சிட்டு தான் எல்லோரும் ஓடி வருவாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஓடி வரணும், எதனால் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அதுவும் நல்லா பேசி இந்த மனுஷன் திடீர்னு காலில் பார்த்தா எப்படி இருக்கானுன்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எழுப்போம். அதுக்கு எல்லாத்தையும் முடிச்சு போகிற வகையில் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சது. உண்மையாகவே இந்த படம் ஒரு ஒர்த்ஃபுல்லான ஒரு வாட்சிங்காக உங்களுக்கு அமையும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய டார்க் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மாதிரி இந்த படத்தில் எடிட்டிங் கட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வசிக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திறனுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒரு மஸ்ட் வாட்சபிளான ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.75. ஸோ இந்த மாதிரியான மூவி ரீசன் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.